ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐராஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல கவள மீன்ல ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபியும் மீன் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே என்னோட சேனல்ல நிறைய மீன் குழம்பு மீன் வறுவலாம் செஞ்சிருக்கேன். ஸோ இந்த மீன்ல பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு செய்யலைன்னா எப்படிங்க? ஸோ ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். செஞ்சிடலாமா? ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஸோ இதுவே நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன, சோம்பு, வெந்தயம், ஜீரகம், பச்சை மிளகா, பூண்டு, அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலைங்க. ஸோ எல்லாமே மெஷர்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ஸோ மற்றதெல்லாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 பல் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கையளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய சைஸ் ஆனியன் தான் வந்து கட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுவே நீங்கள் சின்ன ஆனியன் எடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், ஸோ ஒரு தக்காளிங்க, ரெண்டுமே கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு நிறைய பேருக்கு தெரியுங்க, ரொம்ப டேஸ்டியாகவே செய்வாங்க, அடிச்சுக்கவே முடியாது. பட் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வருங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் செய்கிற மீன் குழம்பை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு, மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்க விட்டுடலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு 200 ருபீஸ்க்கு கவள மீன் பெரிய மீனாகவே கிடச்சிது. ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. கழுவிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ இதில் அரைச்ச மசாலா சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் 2 வெங்காயம், 3 தக்காளி, 3 தேங்காய் பத்தை, ஸோ ஒரு 1/4 மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் பத்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் அரிசியும் வந்து வறுத்து நான் எடுத்து வச்சுருப்பேங்க. ஸோ அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து மசாலா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண விட்டுலாம், தண்ணி சேர்க்காம. ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துட்டேங்க. ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளுங்க. ஸோ இது கூடவே நீங்கள் தனியாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பட் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் வீட்டில் தான் அரைச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து தனியாத்தூள் நம்ம வந்து தேவையான அளவு சேர்த்துருக்கிறதால நான் வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து மசாலா ஆட் பண்ணலைங்க. ஸோ இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சிங்க. ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள். ஹையில் வச்சிங்கன்னா தெரிச்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மீடியம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். புளி தண்ணியிலே பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் கரைச்சி வச்சுட்டோம். ஸோ இது நம்ம சேர்த்துடலாங்க. ஸோ இதுலேயே வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து குழம்பு கொதிக்கட்டுங்க. ஸோ கொதித்த உடனே சூப்பராக நம்ம மீன் சேர்த்துற வேண்டியதான். குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கொதிச்சுட்ருக்கு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா மீனை வந்து 2ஆக பிரித்து எடுத்துட்டேங்க. ஸோ 1/4 பங்கு வந்து குழம்புக்கும் 3/4 பங்கு வந்து வறுக்கிறதுக்கும் எடுத்து வச்சாச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீனை சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிக்குது. நான் ஹையில் வைக்காமல் கொஞ்சம் மீடியமில் வைக்கிறேன். சிம்லேயும் வைக்கலைங்க, மீடியமில் வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ நம்ம மீன் குழம்பு பார்த்தீங்களா கம ரெடி ஆகிடுங்க. எப்பவும் போல் மீன் ஃப்ரை பண்ணுவேங்க. ஸோ இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்புங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூளுங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பசங்க சாப்பிட்றதால கொஞ்சம் ஓரளவாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ பச்சை வாசனைலாம் போய் மீன் குழம்பு சூப்பராக வாசம் எடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. ஸோ நான் வந்து அங்கே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே மீனும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி குக் பண்ணும்போது ஒரு 2 வாய் அதிகமாகவே எல்லாருமே சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் அப்படி தான். இன்றைக்கி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு. நம்ம மீன் குழம்பு, சூப்பரான மீன் குழம்பு, மீன் வறுவல் செம்மையாக இன்றைக்கி செஞ்சுட்டேங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நிறைய பேர் வந்து இதே மெத்தட்லேயோ இதை விட சூப்பராகவும் செய்வீங்க. பட் நம்ம பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியான மெத்தட். அதனால் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே சாப்பிட்டேமா அப்படின்னாரு. ஸோ கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய மெத்தட் இருக்கும். பட் இது எங்கள் வீட்டில் செய்கிற மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்காக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.